பாகுபலியே கட்டப்பா ஏன்டா கொன்னாரு? சொப்பன சுந்தரிய இப்ப யார் வச்சிருக்கா? இது எல்லாத்தையும் தாண்டி பிரேம்ஜிக்கு எப்பயா கல்யாணம்? அப்படின்ற கேள்வி தான் எல்லார் மனசுலயுமே கேட்டுட்டு இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, தமிழ் திரையுலகத்துல நெறைய நடிகர்கள் கிரானிக் பேச்சுலர்ஸா இருக்காங்க. நெறைய முன்னணி நடிகர்களும் இருக்காங்க. அவங்க யாருன்னு நான் சொல்ல விரும்பல. அதாவது நெறையன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம்னு சொல்ல முடியாதுங்க. நடுவுல ஒரு சில நடிகர்கள் கல்யாணம் பண்ணிக்காம இப்போ வரைக்கும் இருக்காங்க. 40 வயதும் தாண்டியும். நடிகரா இருக்கட்டும், நடிகையா இருக்கட்டும். அது உங்களுக்கே தெரியும். அந்த வகையில அந்த லிஸ்ட்ல வரக்கூடியவர் தான் நம்ம பிரேம்ஜி. இவருக்கு எப்படா கல்யாணம் ஆகும், எப்படா கல்யாணம் ஆகும்ன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஒரு கட்டத்துல நம்மளுக்கே சலிச்சு போச்சு. அவ்வளோதான், இதுக்கப்புறம் எங்கேருந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க? அவரும் பார்த்தீங்கன்னா, நான் சிங்கிளா தான் இருப்பேன், முரட்டு சிங்கிளா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப டயலாக் விட்டுட்டு இருந்தாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, அவருக்கு பிடிச்ச பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணிக்க போறாராம். இதுதான் எல்லாருக்கும் ரொம்பவே ஷாக்கு. அதான் நம்ம நினைச்ச மாரியே கட்டப்பாவை ஏன்டா கொன்னாரு, நம்ம சொப்பன சுந்தரி யார்ரா வச்சிருக்காங்கன்ற மாதிரி இவருடைய கல்யாணம் எப்பயான்னு கேட்கிற அந்த பதில் இப்ப நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு. அதாவது இதோட விளக்கத்தையும் அவருடைய அண்ணனான வெங்கட் பிரபுவே கொடுத்திருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் இவங்க கல்யாண பத்திரிகை எல்லாம் சோசியல் மீடியால போட்டு பயங்கர வைரல் ஆக்கி விட்டுருக்காரு. அதுக்கு தான் இந்த விளக்கம். அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்க எல்லார் கேள்விகளுக்கும் இப்போ சரியான விடையை நான் கொடுக்க போறேன். எங்க குடும்பத்துல ஒரு சூப்பரான விஷயம் நடக்க போது. அதான் நம்மளுடைய பிரேம்ஜியோட கல்யாணம். ரொம்ப நாள் சிங்கிளா இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா, அவருக்கு ஒரு பார்ட்னர் வரப்போது. அதுவும் அவருக்கு பிடிச்சாப்லயே நம்ம அம்மா ஆசீர்வாதத்தோட அவங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்க போது. அதுக்கு நீங்க ஜூன் 9 வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, எங்களோட பத்திரிகையும் சோஷியல் மீடியால விட்டுருக்காரு. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் வைரலா போயிட்டு இருக்கு என்னன்னா, பிரேம்ஜி கட்டிக்க போற பொண்ணும் மீடியாவை சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது கிடையவே கிடையாது. அதையும் தாண்டி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இமேஜஸ்லாம் நாங்கள் சோஷியல் மீடியாவில் போடுவோம். அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுங்க. முக்கியமாக இந்த கல்யாணம் கண்ணும் கருத்துமா 4 செவத்துக்குள்ள தான் நாங்கள் பண்ண போகிறோம். அதாவது எங்கள் குடும்பத்தினர்கள், நெருங்கிய நண்பர்கள் இவங்களோட சேர்ந்து தான் நாங்கள் இந்த கல்யாணத்தை பண்ணணும். அதான் பிரேம்ஜியோட ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரும் எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, எங்கள் ப்ரைவசியை நீங்கள் மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாசுக்கா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி நீங்கள் இருந்தபடியே நீங்கள் எங்களை வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக அதையும் வைரல் ஆக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் அவர் கொடுத்திருந்த அறிக்கையில நம்மளுக்கு கிடைச்சிருக்க தகவல். இது எல்லாத்தையும் தாண்டி லாஸ்ட்ல ஒரு ஃபைனல் டச் கொடுத்திருக்காரு. அதாவது பை த வே கோட்டோடைய அப்டேட் விரைவில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதோட அப்டேட்டும் சீக்கிரம் தருவார் போல இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.